அந்த ஊர்லயே முதல்ல படிச்சது எங்க அப்பா தான். 12வது படிச்சு முடிச்சது எங்க அப்பா தான். அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸ் வந்து படிச்சாரு. மெட்ராஸ் வந்து படிச்சு அது உணர்ந்ததுனால அவர் படிப்பு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. அது அப்படியே அண்ணாவும் அதே ஃபீலிங் இருந்ததுனால அண்ணன் உருவாச்சு. சோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்களாருமே பயனடைதுன்னு நினைக்கிறேன். சோ இங்க நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது, நான் கஷ்டப்பட்டேன், என் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாதீங்க. கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு முன் வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்குறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதான் வாங்கி கொடுத்து கெடுத்துறாங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு. அநேகமா விஸ்வநாத சார் சொல்லியிருப்பாரு, டேய் நான் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன். அப்பா இதே கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பாங்க, இன்னும் நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கணும். ஆனா வளர்ந்தவங்களுக்கு அப்புறமா நிறைய வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரணும்தான். தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்க சொல்லி 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 வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பார்க்கறது தான். கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சா அவன் கஷ்டத்தை உணர போறது இல்லை, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம் தெரியணும்னு அவசியமா நான் பார்க்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.